நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஹெல்தி ரெசிபி, வெரி ஹெல்தி. இப்போ ஆம்லா எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆரஞ்செல்லாம் விட வைட்டமின் சியில் ஆம்லா ஹை இன் வைட்டமின் சி. மற்ற நாட்டிலெல்லாம் கூட இது ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லலாம், ஆம்லா ஃப்ரூட்டு. இது மற்ற நாட்டிலெல்லாம் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இது ஸ்பெஷலாக கிடைக்கிது. இது அவ்வளோ ரிச் இன் வைட்டமின் சி. ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பிக்கிள் செய்ய போகிறோம். இது ஒரு ஹெல்தி வேல பிக்கிள் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம பிக்கிள் செய்கிறதுக்கு முதல்ல இதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஆம்லா பிக்கிள் செய்கிறதுக்கு நான் ஒரு பேனை அடுப்பில் தண்ணி வச்சு அதை கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஆம்லாவை அதில் போட்டுட்டு ஒரு 10 minutes அதை பாயில் பண்ண போகிறேன், நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு. அது இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் ஆம்லாவெல்லாம் போட போகிறேன். இப்போ நான் ஆம்லாவெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நான் 10 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறேன். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ நம்ம ஆம்லா பிக்கிள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு வெந்தயம் தேவைப்படும். இங்கே பாருங்கள், வெந்தயம் தேவைப்படும். வெந்தயம் நான் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள் 1 to 2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஓமம் நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அசஃபெட்டிடா பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன். சோம்பு 2 ஸ்பூன். உப்பு 4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஆம்லாவை நம்ம பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா அது சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், நான் இப்படி ஒரு கையாலே உடைச்சேன்னா இந்த சீட்லாம் வந்துடும். சீட்லாம் எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இப்படி உடச்சி இந்த சீடெல்லாம் தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்காக தான் நம்ம பாயில் பண்ணது. இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு இது 1/2 கிலோ இது நெல்லிக்காய். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்குன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் டபுள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெல்லிக்காவை இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லதுனாலும் இது துவப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்கிள் செஞ்சு கொடுத்தோன்னா டெய்லி கொஞ்சமாவது உடம்புல சேர்ந்தால் இதில் ரொம்ப நல்லது. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் சாம்பார் சாதத்துக்கே பிக்கிள் சாப்பிடுவாங்க. சீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வில்லையாக நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் 1 or 2 இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கரெக்டாக இதுவே 8 என்னவோ வரும். ஒரு இதில் ஒரு ஆம்லாவை இது பண்ணோன்னா இங்கே பாருங்கள், அதுவே கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது 1 or 2 பீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இது தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், 8 பீசஸ் வரும் இந்த மாதிரி. ஸோ நமக்கும் ஈக்குவலாக எல்லாம் ஊறி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையாலே அழகாக உடச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. ரொம்ப ஈஸி தான். இது இன்ஸ்டன்ட் பிக்கிள். ஆக்சுவலி ஊறுகாய் போட்டுட்டு ஒரு 10 நாள் என்னமோ வெயிலில் வச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் சாத்தியப்படாது நமக்கு. வெயிலில் எங்கே தேடி போகிறது, வெயிலில் எங்கே வச்சு எடுக்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ட் பிக்கிள் தான் இது.
ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கிட்ட நல்லாயிருக்கும், நல்லா வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், ஊறுகாய் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல போட்டு வெந்தயம் வந்து லைட் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து அதோடைய கடுகு சேர்க்கிறோம். எல்லோ மஸ்டர்ட் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அது வந்து கடப்படம் பொரியிற வரைக்கும் இது பண்ணிக்கணும். இந்த ஊறுகாய் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட். நான் அடிக்கடி செய்வேன். இது முன்னாடி இப்போ தான் கொஞ்ச நாள் செய்யறதில்லை, என்ன போய் வாங்குறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் போய் இந்தியன் ஷாப்பில் எப்போயாவது தான் வரும், எப்போதும்லாம் கிடைக்காது. அதனால இது வாங்கி செய்ய முடியல, கிடைக்கும்போது வாங்கி செய்வேன். இப்போ பாருங்கள், கடுகு வந்து பொரியுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுக்கக்கூடாது, சும்மா இந்த சூடுலே போட்டு சும்மா லைட்டாக, ஏன்னா அப்போ தான் நல்லா அரைப்படும். அதனால் இதில் போட்டு இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இதிலே போட்டிருப்பேன். உங்களுக்கு எப்போதுமே தெரியும், உப்பு வந்து வறுத்துட்டு சேர்த்தா எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நான் வந்து உப்பையும் இதிலே சேர்த்துட்டேன். ஸோ இது வந்து என்கிட்ட உள்ளது கொஞ்சம் நாட் ஃபைன் சால்ட், அதனால் இந்த உப்பையும் நான் இதிலே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேன். அப்போ நிறைய நாள் இந்த ஊறுகாய் வந்து கெடாது. இந்த வெந்தயம், கடுகு, உப்பு எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் இதில் சேர்க்கணும். வாசமும் சூப்பராக இருக்கும் இந்த வெந்தயம், கடுகுலாம். ஸோ இதெல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு பொடிங்களையும் கூட இதிலே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி போகிறோம். இல்லை பொடியை தனியாக கூட சேர்த்துட்டேன், அது வந்து உங்களுக்கு இஷ்டம்தான். நான் வந்து இப்போ 3த்தையும் வறுத்துட்டு இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வறுத்த இதெல்லாம் நான் பொடியாக இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதோடே நான் வந்து மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் அண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை ஒரு இதை சுற்றிட்டு வந்துட போகிறேன். நான் ஏற்கனவே அரைச்சதும் கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன். அதோட இப்போ இந்த பொடியெல்லாமும் சேர்த்து இதை ஒரு சுற்றிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்லா ஊறுகாய் செய்கிறதுக்கு இப்போ பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ அதில் வந்து நான் 1 கப் நல்லெண்ணெய், இது செக்கு நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ நல்லெண்ணெய் 1 கப் ஊற்றிட்டு இப்போ அது நல்லா புகை வர்ற அளவுக்கு சூடாகணும், நல்லா சூடாகணும். அப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா புகை வருது. புகை வர்ற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் கம்மி பண்ணிடுங்க, ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஆம்லா ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக சூடு பண்ணிவிட்டு
இப்போ நான் வந்து நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இப்போ நல்லா சிம்மில் இறக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஆம்லாவை போட்டு இதை நல்லா வறுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டணும். ஸோ 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கப்பு நல்லெண்ணெய் விட்டால் தான் இது வீணாக போகாமல் 1 வருஷம் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் கம்மியாலாம் விட்டீங்கன்னா வீணாக போயிடும். நான் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மி பண்ணுவோன்னு அது இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமேன்னு நினச்சிட்டு ஒரு 1/2 கப் எண்ணெயில் செஞ்சு பார்த்தேன். செஞ்சு வச்சா அது ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே வீணாக போச்சு. ஆனால் நான் முன்னாடிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது, அதுக்கு முன்னாடிலாம் நான் செஞ்சது வந்து 2 வருஷம் கூட நல்லா இருந்திருக்கு. அப்படியே அடியில் கொஞ்சோண்டு இருக்கும், அது கூட அப்படியே இருக்கும், எந்த இதுவும் இருந்ததில்ல. ஆனால் நான் இடையில அந்த எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்ததில்ல, அது வந்து சீக்கிரமே வீணாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதுதான் கணக்கு. 1/2 கிலோவுக்கு 1 கப் எண்ணெய். இப்போ 1 கிலோ செய்கிறீங்கன்னா 2 கப் எண்ணெய் சேர்க்கணும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கிலோ தான் செய்கிறேன், அதனால 1 கப் எண்ணெய் சேர்த்துப்பேன். இதை அப்படியே ஆஃப் பண்ணி போதும். இந்த அளவுக்கு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். புகை வர அளவுக்கு எண்ணெயை காய்ச்சிட்டு அதில் வந்து இந்த பொடிங்க, இது என்னது ஆம்லா, உப்பு எல்லாமே போட்டு கிளறிட்டு இதை வந்து இப்போ இதிலே நல்லா ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் இது நல்லா ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் க்ளீன் பாட்டில் நல்லா அதில் இது தண்ணி பதமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் கூட இருக்கக்கூடாது. அதாவது நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணிடுங்க உள்ளேலாம். அப்போதைக்கு நீங்கள் கழுவிட்டு அந்த பாட்டிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க, வீணாக போயிடும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு எது செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வந்து பாட்டிலெலாம் ரெடி பண்ணி நல்லா ஹீட் பண்ணி, இல்லைன்னா சன்லைட்டில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் வச்சுக்கணும். இப்போ வந்து இதில் போடுற ஸ்பூன்ஸும் எப்போதுமே ஈரம் இல்லாத ஸ்பூனை தான் யூஸ் பண்ணணும். ஈரமான ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டோம், அது வீணாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பூன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தடவை போடும்போதும் ஈரம் இல்லாத ஸ்பூனை போட்டு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள் தான். இது வந்து ஊறணும், இத்தனை நாள் ஊறணும், அத்தனை நாள் ஊறணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஊற ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இது வந்து உடனே கூட யூஸ் பண்ணலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன்வைல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ இதை நம்ம ஊறுகாய் செஞ்சாச்சு. இதை அப்படியே இந்த எண்ணெயோடைய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் 1 or 2 பீசஸ் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஆம்லா பிக்கிள் இஸ் ரெடி நவ். இது ஆறினோன்னா தான் பாட்டிலில் வைக்கணும், அப்போவே எல்லாம் வைக்கக்கூடாது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து சூட்டோட பாட்டிலெலாம் வச்சிடாதீங்க, வேர்த்து போய் வீணாக போயிடும். ஸோ நல்லா ஆறிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் க்ளீன் பாட்டிலில் க்ளீன் ஸ்பூனால் எடுத்து வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் all my subscribers. Thanks for watching. See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan. Spread love because love is God. See you in next video. Bye.